ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அகலமாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள், இந்த சைஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஓகே ஆன பிறகு அடுத்தது வந்து நீங்கள் பெரிய சைஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் இந்த சர்க்கிளோடது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இங்கே மேலே வந்து ஈவனாக வரணும் இல்லைங்களா? இது வந்து ஒரே லைனாக வரணும் இல்லைங்களா? அந்த லைன் ஒர்க் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்ப வேண்டாம், இப்படியே வச்சுக்கோங்க. நம்ம எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ எங்கேருந்து ஃப்ரண்ட் போஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் சர்க்கிளை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சென்டர் சர்க்கிள்னால் இங்கே பாருங்கள் 1 2 3 இந்த சர்க்கிள் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த நம்மளுக்கு தெரியும், இந்த கோடு கூட ஆரம்பிக்கிற தெரியுது இல்லைங்களா? இந்த கோடு நல்லா தெரியுது இல்லைங்களா? இந்த கோடு வரைக்கும், இந்த கோட்லேருந்து இந்த கோடு வரைக்கும் நம்மளுக்கு 13 சிங்கிள் குரோஷே வரணும். இதுக்குள்ளே 13 சிங்கிள் குரோஷே வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல 13 சிங்கிள் குரோஷே வரணும். டோட்டலாக 39 வரணும். புரிஞ்சுதுங்களா? இந்த கோடோட சர்க்கிள் ஆரம்பிக்குது பாருங்கள். இங்கிருந்து இந்த பார்ட்டு 13, இங்கிருந்து இந்த பார்ட்டு 13, இங்கிருந்து இந்த பார்ட்டு 13, டோட்டலாக 39 சிங்கிள் குரோஷேஸ் வரணும். ஒரு செயின் போட்டாங்களா, அந்த செயின் கவுண்ட் பண்ணாதீங்க. நான் எப்படி சிங்கிள் குரோஷேஸ் ஒர்க் பண்ணிட்டு வரேன்னு பாருங்கள். இப்போ இந்த கோடு இருக்குங்களா, இந்த கோட்டுக்குள்ளே 2, இந்த கோட்டுக்குள்ளே 2 பாருங்கள். 1 தெரியுதுங்களா? அடுத்தது அந்த கோட்டுக்குள்ளே இன்னொன்று 2, ஏன்னா அது 2 ரோ ஆரம்பிச்சிருக்கும், அதனால 2 பக்கத்துலேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோல் 3. இப்போ இங்கே 2 பாருங்கள். இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கு நடுவில் 2, 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 1 2 பாருங்கள். இங்கே ஒரு ஹோல் தெரியுதுங்களா? 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இந்த கோட்டுக்கு முன்னாடி வரைக்கும் 13 கொண்டு வந்துட்டோங்களா? ஒவ்வொரு கோட்டுக்குள்ளேயும் 2 2 போட்டு வாங்க. புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு கோட்டுக்குள்ளேயும் 2 2. இந்த கோட்டுக்குள்ளே 2 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இங்கே வரும்போது 13. இப்போது இந்த கோட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்களா? பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா? இங்கிருந்து இது வரைக்கும் 13 கொண்டு வந்தோம். அதே மாதிரி இங்கிருந்து இது வரைக்கும் 13 கொண்டு வந்தோம். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் 13. சரிங்களா? ஒரு ஸ்டிச் அப்படி ஏதாவது அதிகமாச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் தப்பாயிருச்சுன்னு நினச்சிட்டு பிரிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு ஸ்டிச் அதிகமாகிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பேக்கோட பேஸாக போட போகிறோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா? பாருங்கள், 13 கொண்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக முடிகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் முன்னாடி இருக்குது. அதனால் இங்கே இன்னொன்று போட்டுக்கோங்க. அந்த 14 15 அப்படி வரும்போது நம்மளுக்கு தப்பு இல்லை. சரிங்களா? ரொம்ப வந்து கேப் தெரியக்கூடாது. பாருங்கள், ஈவனாக இந்த இது கொண்டு வரணும். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஆனால் அதிகமும் ஆகக்கூடாது. இப்போ நான் சொன்ன கவுண்ட்டை விட நம்மளுக்கு அதிகமும் ஆகக்கூடாது. கரெக்டாக 39 40 41 அப்படி அதிகமாகலாம். நீங்கள் 45 50 அப்படியெல்லாம் போகும்போது இப்படி பேக் வந்து சுருங்கி வந்துடும். சரிங்களா? 39 40 41 அந்த கவுண்ட்டை விட எக்ஸ்ட்ரா ஆகக்கூடாது. சரிங்களா? மெயினாக வந்து 39 வந்து வந்தால் கரெக்டாக வரணும். இல்லாட்டி ஒரு ஸ்டிச் அதிகமாகலாம். 40 41 அதுக்கு மேலே அதிகமாச்சுன்னா பேக் வந்து கரெக்டாக வராது. 40க்கு மேலே வைக்காதீங்க. 39 40 41. சரிங்களா? அதுக்கு மேலே அதிகமாக்க வேண்டாம்.
நல்லா இருக்காது. சரிங்களா? ஏன் வந்து இந்த 2 ஸ்டிச்சே அதிகமாக்குறதுன்னு சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க வந்து அப்போ ஸ்டிச்சஸ் கம்மியா வரணும். இப்போ பாருங்க, நான் இங்க 2 போட்டிருக்குங்களா? பக்கம் பக்கமா 2 போட்டிருக்கேன். இப்போ நீங்க வந்து இங்க 1 போட்டுட்டு, அடுத்தது இங்க வரும்போது இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அதனால சரிங்களா? இப்போ இது போட்டாச்சு. இதே மாரி நம்ம இன்னொரு பார்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க நான் த்ரெட் கட் பண்ணல. ஏன்னா இதுக்கு அப்படியே நான் கன்டின்யூ பண்ண போறேன். அதனால இத த்ரெட் கட் பண்ணல. பாருங்க, அதே மாரி இன்னொரு பார்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணமோ சேம், எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இப்போ என்னென்ன ஃபாலோ பண்ணனோ சேமா அதே ஃபாலோ பண்ணி பாருங்க, அதே ஹைட்டுக்கு அதே ரவுண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு பார்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இதுதான் ஃப்ரண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இன்க்ரீஸே ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இதுதான் ஃப்ரண்ட். இங்க வந்து 2 2 இருக்கு இல்லைங்களா? இது பேக். உங்களுக்கு வந்து இந்த பகுதி வந்து முன்னாடி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அத வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த இத வைக்கிறேன். இது வந்து நல்லா இருக்கு. அதனால 2 சைடும் நான் இத தான் வைக்க போறேன். சரிங்களா? பாருங்க, இந்த பார்ட்ட தான் நான் 2 சைடும் வைக்கிறேன். பாருங்க. இப்படி 2 சைடு வச்சிடுறோம். அடுத்த பார்ட். இது வந்து ஆஃப் கேமரால நான் ஒர்க் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு தெரியும் அதனால. இப்போ இந்த மாரி 2 பார்ட் நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம். 2 பார்ட்ட ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் இது வந்து ஃபர்ஸ்ட்டே நீங்க ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது டோட்டலா 83 செயின் போடுங்க. அதாவது 83 செயின்ஸ். பாருங்க, நான் இங்க ஆரம்பிச்சிருப்பேன் தெரியும். இங்க ஆரம்பிச்சிருக்கேன். 83 செயின்ஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? லைனா 83 செயின்ஸ் போட்டு வந்தேன். 83 செயின்ஸ் போட்டு வந்துட்டு, ஒரு இது திருப்புனேன். திருப்பும்போது நம்மளுக்கு 1 குறைஞ்சிரும். அப்போ 82 ஆயிரும். டோட்டலா 82 சிங்கிள் குரோஷேஸ் போட்டு வந்தேன். மறுபடியும் இங்க ஒரு செயின் போட்டு திருப்பி மறுபடியும் சிங்கிள் குரோஷேவே போட்டு வந்தேன். இப்படி வந்து டோட்டலா நான் வந்து 8 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? இப்படி 4 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சாவே, 4 லைன்ஸ் தெரிஞ்சாவே என்ன அர்த்தம்? இப்போ இந்த ஒரு லைன்னா 2 ரோ ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு லைன்னா 2 ரோ ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி 8 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபுல்லா சிங்கிள் குரோஷே தான். 8 ரோஸ் டோட்டலா 82 ஸ்டிச்சஸ் இருக்கணும். பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 41 into 2 82. டோட்டலா 82 ஸ்டிச்சஸ் நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே தான். அப்படி லைனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா பேக்கை சுற்றி இப்படி நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? 8 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளுக்கு இதில் இப்போ இங்கே டோட்டலாக இதில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 82. இங்கே எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து நம்ம இங்கேருந்து இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40. டோட்டலாக நம்மளுக்கு இதில் 80 இருக்குது. சரிங்களா? இதில் வந்து 80 இருக்குது நம்மளுக்கு. இதில் வந்து 82 இருக்குங்க பாருங்க. அப்புறம் இன்னொன்று பாருங்க. இப்போது நம்ம இப்படி ரவுண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது பாருங்க, பாருங்க, இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு இதில் வந்து 82 இருக்குது. சரிங்களா? இதில் வந்து 80 தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 2 கவுண்ட் அப்படி வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஆனால் அதிகமாக தான் ஸ்டிச்சஸ் வந்து எடுக்கணும். பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது இதில் 84 இருக்குது. அப்போ நம்மளுக்கு இதில் எவ்வளோ ஸ்டிச்சஸ் அதிகமாக இருக்குது? 4 ஸ்டிச்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அந்த 4 ஸ்டிச்சஸ் எது எதுக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் அதிகமாக இருக்குது? நம்மளுக்கு ஒரு 4 ஸ்டிச்சஸ் அதிகமாக வருதுங்களா? இதில் வந்து டோட்டலாக நம்மளுக்கு 40 இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு 4 ஸ்டிச்சஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்துட்டு இது கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு 4 ஸ்டிச்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால நான் இந்த இடத்தையும்
இந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் போட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு எனக்கு 6 ஸ்டிச்சஸ் வருதுன்னா நீங்கள் இதை கூட மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் வரக்கூடாது. சரிங்களா? இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மார்க்கிங்ஸ் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு எதுக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இதில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே மார்க்கிங் பண்ணி வச்சுக்கலாம். மார்க்கிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த சென்டரை விட்டுட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான். பாருங்கள், இப்போது நம்ம இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம். உள்பக்கம் தான் இப்படி வச்சுக்கணும். வெளிப்பக்கம் நம்மளுக்கு இப்படி வெளியே தெரியணும். பாருங்கள், இது வந்து அவுட் சைடாக தான் நம்ம வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஸ்டிச்சஸுக்கு ஸ்டிச்சஸ் ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ண போகிறோம். மறுபடியும் உள்ளே விட்டு, ஏன்னா அதில் செயின் தெரியும். அதனால் அதே இடத்துல சேம் டைம் 2 டைம்ஸ் வந்து பாருங்கள், இப்படி சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச். நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏன்னா ஸ்டிச்சுக்கு ஸ்டிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி பார்த்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம ஸ்டிச்சும் மிஸ் பண்ண மாட்டோம். இங்கே வருங்க, நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஸ்டிச்சுங்களா, இது உள்ளே பார்த்தா இங்கே முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ஈஸியாக இருக்குங்களா இப்படி ஒர்க் பண்ணுறக்கு? ஏன்னா நம்ம ஒரே மேலே வச்சு விடும்போது ஏதாவது ஸ்டிச் வழியாக மாற்றி விட்டுருவோம். இப்படின்னா கரெக்டாக இருக்கும். 2 வழியாக இழுக்கிறோம், ஒரு சிங்கிள் குரோஷே. பாருங்கள், இந்த வழியாக இந்த வழியாக இப்படி இழுத்து சிங்கிள் குரோஷே, இந்த வழியாக இழுத்து சிங்கிள் குரோஷே. அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து எதுவுமே வந்து மிஸ் ஆகாது, நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஹூக்கில் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. இதில் எப்படி கிளாத் வைக்கிறது, ஜிப்பு வைக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் ஒர்க்கில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஜிப் வைக்கிறதுலேருந்து கேட்டுட்ருக்கீங்க. பாருங்கள், நம்ம இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே வந்துட்டோம். அது இங்கேருந்து இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே வரோம். இப்போ பாருங்கள், இப்போ இப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே வரோம். சரிங்களா? ஒர்க் பண்ணிகிட்டே வரும்போது இப்போது இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் விட்டுட்டு இப்படி வரும்போது இங்கே முடியும்போது பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ வந்து அதிகமாக இருக்கும். தெரியுதுங்களா? இவ்வளோ ஒரு 4 ஸ்டிச்சஸ் டு 6 ஸ்டிச்சஸ் வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி அதிகமாக தெரியும். இந்த அதிகமாக தெரிகிறத வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம். அதே மாதிரி பேக் வந்து சுருக்கம் இல்லாமல் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம 82 போட்டிருக்கோம். பாருங்கள், அது எப்படி இது பண்ணுறேன்னு பாருங்கள். எப்படி வந்து நம்ம அந்த ஸ்டிச்சஸை வந்து கம்மி பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். முதல்ல இந்த இது வரைக்கும் போட்டு வாங்க. எது வரைக்கும்? இந்த நடுவில் எது இருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் போட்டு வாங்க. நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது வரைக்கும் வந்து எப்பவும் போல் நார்மலாக சிங்கிள் குரோஷே போட்டு வாங்க, ஸ்டிச்சுக்கு ஸ்டிச்சு. பாருங்கள், இது வரைக்கும் நம்ம ஸ்டிச்சுக்கு ஸ்டிச்சு போட்டு வந்துட்டோம். அடுத்தது இந்த பார்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பார்ட்டில் இந்த மார்க்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கும் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கும் விட்டு சிங்கிள் குரோஷே. மறுபடியும் இது ஃபஸ்ட்லேயே, இந்த ஃபஸ்ட்லேயே விட்டு இது அடுத்தது.
அதாவது ஒரு ஸ்டிச்சுக்கு 2 பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் விடுறோம், அதுக்கு அடுத்ததில் இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த ஒரு ஸ்டிச்சு மறுபடியும் இதுக்குள்ளேயே விடுறோம், விட்டு அடுத்தது எடுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அதாவது இது வந்து 2 தான், 1, 2 தான். ஆனால் பின்னாடி வந்து 4 எடுக்கிறோம். அதாவது இந்த ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயே 2. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க. பாருங்க, இதை வந்து நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறோம். இதுக்கும் இதுக்கும் இதையும் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறோம். இங்கேயும் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு வரோம். இது வந்து நம்மளுக்கு அந்த பேக் வந்து கொஞ்சம் அகண்ட மாதிரி வரணும் இல்லைங்களா? அதுக்காக. ஏன்னா கீழே இங்கே சுருக்கு விழுந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் சுருக்கு விழுக ஆரம்பிச்சிடும். பாருங்க, இங்கே நம்ம சென்டர் மார்க் பண்ணி வைக்கலாம், அதனால் அதையும் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்தது போகிற வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இங்கெல்லாம் நார்மலாக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தடவை விடுறேன், இதுக்குள்ளேயும் ஒரு தடவை. சரிங்களா? ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்ததில் விடுறேன், மறுபடியும் இதுக்குள்ளே விடுறேன், ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ இது வந்து நார்மலாக நம்ம பேக்கை வந்து நார்மலாக சேர்த்துறோம். அடுத்தது மட்டும் பாருங்கள். பாருங்க, கரெக்டாக வந்துடும். அடுத்த அது நீங்கள் பண்ண செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது ஒவ்வொரு ஸ்டிச்சை பக்கம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே பத்தாமல் போயிடும். பாருங்க, இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நல்லா தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் விடுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் விட்டுட்டு இங்கே பாருங்கள், இதுலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் விடுறேன், விட்டுட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, மறுபடியும் சேம் ஸ்டிச்சிலையே விடுறேன், விட்டுட்டு இதில் மட்டும் அடுத்தது, இதில் பின்னாடி சைடில் வந்து அடுத்தது போகிறோம். முன்னாடி சைடு வந்து ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 டைம்ஸ் விடுறோம். பாருங்கள், இதுக்குள்ளேயே விடுறேன், அடுத்த ஸ்டிச்சு. புரிஞ்சுதுங்களா? இப்போது மறுபடியும் இதுக்குள்ளேயே விடுறேன், விட்டுட்டு அடுத்த ஸ்டிச். அப்போ என்ன கணக்கு வரும்? இங்கே முன்னாடி 2, பின்னாடி மட்டும் 4, அவ்வளோதான். இப்போ இது வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். பாருங்கள், இதை கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் கரெக்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து இப்படி அதிகமாக இங்கே பாருங்கள், இப்படி வச்சு பார்த்து பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு பாருங்கள். இப்போ இங்கே ஸ்டிச்சஸ் எவ்வளோ இருக்குமா? 2, 4, 6, 8, 10, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, இது 30 இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2 2ஆக கவுண்ட் பண்ணிடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 கரெக்டாக இருக்குது. அப்போ ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு ஸ்டிச் விட்டு பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் கவுண்ட் பண்ண மாதிரி எனக்கு 2 சைடு ஈவனாக வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பெருசாக வந்துச்சு, எங்களுக்கு வந்து இந்த இது வந்து கரெக்டாக வந்து எனக்கு முடிய மாட்டேங்குது, 1 2 எக்ஸ்ட்ரா வருதுன்னா, நீங்கள் இடையில வந்து இப்போ நான் அந்த இடத்துல ஒரு அந்த இது இன்க்ரீஸ் பண்ணுறது காமிச்சேன் இல்லைங்களா? அதாவது அந்த சுருக்கிறது காமிச்சேன் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சுருக்கி போட்டுக்கலாம். ஏன்னா கரெக்டாக அதே அளவுக்கு வந்து நம்ம இது ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் 2 ஸ்டிச்சு மிஸ்டேக் பண்ணுவீங்க. பெர்ஃபெக்டாக பண்ண முடியலை அப்படிங்கும்போது அந்த இடத்த ஆனால் வந்து நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணது வந்து தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி இந்த நேர் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். எனக்கு எப்படி எப்படி கரெக்டாக வருதுன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸில் தான் கண்டிப்பாக எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுவீங்க. அது மிஸ்டேக் பண்ணும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, கரெக்டாக இதில் வந்து முடியணும். அப்போ அந்த சைடும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வரும். அப்போ எந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே சேம் இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. இனி சுற்று வந்து சிங்கிள் குரூஷே வந்து பண்ணணும். இனி வந்து கிளாத் எப்படி அட்டாச் பண்ணணும்,
ஜிப்பை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இனி வர பேக்கில் ஜிப்பு கிளாத் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொண்டு வந்து அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே கொண்டு வந்துட்டு நம்ம ஒர்க்கை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துருச்சுங்களா? பாருங்கள், எப்படி பேக் இப்படி வந்து ரவுண்ட் கொண்டு வந்துட்டாங்களா? இனி அடுத்தது இந்த பார்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ எப்படி ரவுண்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடு இதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம இன்க்ரீஸ் வந்து 2 இடத்துல அதாவது 2 இடத்துல வந்துட்டு நம்ம ஜாயினிங் பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். எப்படி பண்ணோம்? இந்த சென்டரை விட்டுட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஜாயினிங் 2 இது கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அந்த 2 மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணி வச்சுட்டு எப்பவும் போல் நான் இது ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த சைடு இருந்து வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், எந்த பக்கம் வேணாலும் வச்சு பண்ணலாம். ஆனால் வந்து அவுட் சைடு தான் பண்ணணும். 200 கிராம்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க த்ரெட்டு. நாங்கள் அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துலையும் விடுறேன். விட்டு ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு 2 டைம்ஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா? அதே போல் தான் பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு இந்த ஸ்டிச் இப்படி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. பாருங்கள், எந்த ஸ்டிச்சும் மிஸ் பண்ண மாட்டோம். பாருங்கள், இது அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது இந்த சைடு அப்புறம் இந்த சைடு அப்படி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் மிஸ் ஆகாது. பாருங்கள், இங்கே விட்டாச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஸ்டிச் அப்படி பார்த்து அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இந்த ஸ்டிச்சு அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டிச். சரிங்களா? அதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் இப்போ நான் ஒர்க் பண்ண இல்லைங்களா? அதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இங்கே வந்து இந்த சைடு நம்ம வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு டவுட் வரும். பாருங்கள், இங்கேருந்து மார்க்கர் இங்கே மார்க்கர் இருக்குது இல்லைங்களா? இங்கே இந்த மார்க்கர் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இங்கே எடுத்துட்டேன். பேக் சைடு இருக்குது பாருங்கள், இந்த 2 தான் நம்மளுக்கு கணக்கு. அதில் ஃபஸ்ட்டில் விடுறேன் சிங்கிள் குரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் விட்டு இங்கே வந்து இந்த சேம் எங்கே ஃபஸ்ட்டு எங்கே விட்டோமோ அதே இடத்துல விடுறோம். சரிங்களா? இந்த மாதிரி 2 டைம்ஸ் மட்டும் பண்ணுறோம். இது பக்கத்தில் விடுறேன், அடுத்த ஸ்டிச்சு. சரிங்களா? மறுபடியும் அதுக்கு அடுத்ததில் விடுறேன், விட்டு சேம் இது. அவ்வளோதாங்க. இந்த ஒரு 2 இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், 2 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த 2 சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது சிம்பிள் ஒர்க் தாங்க. சுற்றியும் பாருங்கள், ஆல்ரெடி இதுக்கு மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ சுற்றியும் சிங்கிள் குரோஷே ஒரு 5 to 6 ரோஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரணும். இங்கே தான் ஸ்டார்டிங் ரோவில் திருப்பியும் இதோட இப்போ நம்ம இந்த செயின் போட்டு வந்து ஸ்டாப் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ஸ்டாப் பண்ண இடத்துலையே பாருங்கள், ஒரு செயினை போட்டு அதுக்கடுத்து சேம் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். போட்டு இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் போட போகிறதில்ல, அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த த்ரெட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பிசுறுகளாக எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துடுங்க. உள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம இப்போ சிங்கிள் குரோஷே பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த சிங்கிள் குரோஷே கூடவே இதெல்லாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கில் இந்த த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் அப்படி ட்ரிம் பண்ணி அப்படி உள்ளே விட்டுட்டோம்னா நம்ம அந்த சிங்கிள் குரோஷே இது ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் உள்ளேயே மறைஞ்சிடும். நம்ம கட் பண்ணியெல்லாம் விட்டுட்டுருக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா நம்ம ஒர்க் வந்து சேஃபாகவும் இருக்கும். இப்போது எல்லா ஹோல்லையும் தெரியுது இல்லைங்களா? பாருங்கள், இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்ததில் பாருங்கள் அப்படியே லைன்ஸே தெரியும். பாருங்கள், இந்த ஹோலில் அதுக்கு அடுத்தது இந்த ஹோல், சிங்கிள் குரோஷேஸ் மட்டும்தாங்க. ஸ்டிச் வழியாக தான் சிங்கிள் குரோஷே போடணும், லூப்ஸ் வழியாக எல்லாம். பாருங்கள், அந்த மிச்சம் இருக்கிற எல்லா த்ரெட்டையும் உள்ளே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம்.
பாருங்கள். இனி அடுத்தது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சிங்கிள் குரோஷே வந்து அந்த சர்க்கிளாக இருக்கும்போதே நம்ம ஒர்க் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதில் அப்படியே ஒவ்வொரு செயின்குள்ளேயும் விட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே மட்டும் அந்தந்த ஸ்டிச்சஸ்குள்ளே விட்டு ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இங்கே மட்டும் அங்கங்கே அந்த தெரியுது இந்த லைனில், இந்த சென்டரில், இந்த லைனில், இந்த சென்டரில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு லைன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பிசுறில் உள்ளே வச்சுருங்க. வெளியே விடாத மாதிரி எல்லா பிசுறையும் உள்ளேயே வச்சு சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட வேண்டாங்க. ஸ்லிப் ஸ்டிச் போடாமையே ஒரு 5 ரோ உங்களுக்கு வந்து அது நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு பட்டையாக இருக்கணும் இல்லைங்களா, இந்த இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பட்டையாக தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக பாருங்கள். ஆல்ரெடி நான் 8 ப்ளையில் ஒரு பேக் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து 8 ப்ளையில் வந்து நான் இந்த பேக் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 8 ப்ளையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1 இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது சரிங்களா, 1 2 3 4 5 6 ரோஸ் போட்டிருக்கேன் நான். சரிங்களா, நான் 6 ரோஸ் அன்றைக்கி இதோட போதும், அதனால் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நீங்கள் 7 8 9 10 உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வேணாலும் அவ்வளோ ரோஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், அதுக்கு அடுத்தது வந்து நான் ஸ்ட்ராப் வச்சுருக்கேன். இன்னும் இது ஃபினிஷிங் பண்ணலை. உங்களுக்கு வந்து அந்த பேக் காமிச்சிட்டு உள்ள கிளாத் எப்படி வைக்கிறது பாருங்கள். இதுக்கு ஜிப்பெல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பேக்லேயும் அதெல்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா, இப்போ இது சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா இதை பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். பிசுறுகள்லாம் வராதெல்லாம் இங்கே கட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த லைன் மேலே ஒரு ஸ்டிச் வரணும். அடுத்து இந்த கேப்பில் மேலே கேப் இருக்கு பாருங்கள், அதில் அதுக்கடுத்தது இந்த சென்டர், இந்த லைன் மேலே இந்த சென்டர், இந்த லைன் மேலே இந்த சென்டர், இந்த லைன் மேலே இந்த சென்டர், அப்புறம் இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சோட மேலே. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ரெகுலராக இங்கேருந்து அப்படியே பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த பிசர்லாம் உள்ளே வச்சுருங்க. ஓகேங்களா, உள்ளே வச்சுட்டு அப்படியே இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இங்கே வந்தாச்சு. வந்துட்டு இந்த மார்க்கரை வந்து எடுத்துருங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுனா ஸ்லிப் ஸ்டிச் போடலாம். நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். ஏன்னா கடைசியில் முடிக்கும்போது தெரியாது நம்மளுக்கு இந்த இடத்துல தான் இது முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டோட்டலாக 5 ரோ இல்லாட்டி 6 ரோ, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்படி சுற்றியும் சிங்கிள் குரோஷேவே இப்படி லைனாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. புரிஞ்சுதுங்களா நான் சொன்னது? எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? இப்படி இருக்குங்களா, சுற்றியும் அப்படியே சிங்கிள் குரோஷேஸே அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஒரு 6 ரவுண்ட் அப்படி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள், இதுக்கு மேலேயே இப்படியே ஒர்க் பண்ணிட்டு வாங்க.
சுற்றியும் 6 ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல வரும்போது இதை எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். டோட்டலாக இதே மாதிரி நல்லா பாருங்கள். நான் உள் பக்கம் வச்சு நிறைய பேர் அந்த மிஸ்டேக்கும் பண்ணிடுவீங்க. நான் வெளி பக்கமாக தான் வச்சு தைச்சிட்ருக்கேன். பார்த்தா தெரியுதுங்களா? பாருங்கள், வெளி பக்கமாக தான் தைச்சிட்ருக்கேன். என்னோடய ஊசி பாருங்கள், வெளி பக்கமாக தான் போய் வருது. சரிங்களா? சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்படி உள் பக்கமாக வச்சு தைக்கிறீங்க. அப்படி தைக்கக்கூடாது, வெளி பக்கம் தான் வச்சு தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கிள் கொண்டு வரணும். சரிங்களா? இதே மாதிரி ஒரு 6 ரவுண்ட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறமா எப்படி வந்து ஜிப்பு அட்டாச் பண்ணுறது அதில் சொல்கிறேன். ஜிப்பு எப்படி அட்டாச் பண்ணுறது, கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், நான் இந்த இதில் தான் ஜிப் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இந்த பேக்கோட கலருக்கு நான் இப்படி ஒயிட் செட் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ஜிப் வாங்கிக்கோங்க. இந்த ஃபேண்ட்டுக்கெலாம் அட்டாச் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஜிப்பு, அது இல்லாட்டி பேக் ஜிப்புன்னு வாங்குங்க. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது நம்ம இந்த இது வந்து ஒரு 5 லைன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போங்களா. நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஜிப் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டோட்டலாக சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணி வச்சுருந்த இடத்துலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 2 கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 50 கவுண்ட் வச்சுக்கலாம். சரிங்களா? டோட்டலாக அப்போ 100 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு வேணும். எவ்வளோ வேணுங்க? 100 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு வேணும். புரிஞ்சுதுங்களா? ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம பாருங்கள், ஜிப்பை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஜிப்புள்ள அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த டோட்டலாக இந்த கவுண்ட் சுற்றி இருக்கிற கவுண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அப்போ சுற்றி கவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 100 வந்திருக்கு. அந்த 100 கவுண்ட்ஸ் வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். இதுக்கு நம்மளுக்கு வந்து 2 ஹூக்குமே தேவை. இதுக்கு வந்து நம்மளுக்கு 2 ஹூக்கும் தேவைங்க. இது வந்து 4 mm ஹூக்கும் தேவை. அதே மாதிரி 2 mm உங்கள்கிட்ட சில்வர் ஹூக் வந்து 2 mm, என்னோடது இது வந்து 1.5 mm. பாருங்கள், இந்த ஹூக் வந்து 1.5 mm, 2 mm ஹூக்கும் இருக்குது. சில்வர் ஹூக்காக இருக்கணும். சில்வர் ஹூக்கு தான். ஏன் சில்வர் ஹூக் எடுக்கிறோன்னா பாருங்கள், இப்படி நம்மளுக்குள்ளே இப்படி பஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த ஹூக்கு உள்ளே விட்டோம்னா பஞ்ச் ஆகாது. சரிங்களா? சில்வர் ஹூக்குனா அது இந்த மாதிரி சன்னமான ஹூக்குனா பஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட் போர்ஷனு. இது இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இப்போ வந்து ஜிப்பு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்னா ஈஸியாக அட்டாச் பண்ணலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி உள்ளே விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க நடக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. பாருங்கள், நல்லா இழுத்துட்டு ஒரு செயின். சரிங்களா? அப்புறம் அதே இடத்துல அங்கேயே பக்கத்துலேயே விட்டு, அதுக்கு மேலே விட்டாலும் சரி, பக்கத்துலேயே விட்டு எடுத்து பாருங்க, பக்கத்துலேயே இப்படியே உள்ளே விட்டு இதை எடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே. சரிங்களா? பின்ன கொஞ்சமாக தள்ளி, ரொம்ப பக்கத்தில் இல்லை, கொஞ்சமாக தள்ளி இப்படி உள்ளே விட்டு பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா இது த்ரெட்டு பெருசு, ஊசி ரொம்ப சின்னது. பொறுமையாக எடுக்கணும். எடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே. சரிங்களா? இந்த பிசுறையும் அப்படியே உள்ளே வச்சுட்டே வாங்க. பாருங்கள், இப்படி எடுத்து சில்வர் ஹூக்குனா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு பஞ்ச் ஆகிக்கும். உங்களுக்கு அப்படி பிசுறு வந்து வச்சு ஒர்க் பண்ண முடியலன்னா அதையே தனியாக விட்டுருங்க. பாருங்கள், பக்கத்தில் இது வந்து நீங்கள் மார்க்கெலாம் பண்ண வேண்டாம், உங்களுக்கே தெரியும். இதுக்கு பக்கத்தில் ஜிப்புக்கு ரொம்ப இந்த இதுக்கு வந்து ரொம்ப ஒட்டி வர வேண்டாம். இந்த இழுக்கிற இடத்துக்கு ரொம்ப ஒட்டி வர வேண்டாங்க. பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஒட்டி வர வேண்டாம். இந்த இடத்துக்கு ரொம்ப ஒட்டி வர வேண்டாம். ஜிப்பு பாருங்கள், ஃப்ரண்ட் போர்ஷனில் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு இந்த ஹூக்கை இப்படி கடைசி வரைக்கும் விடுங்க. அப்போ இங்கே வந்து பெருசாக இருக்குங்களா, அது வந்து ஓட்டை கொஞ்சம் பெருசாக்கிடும். த்ரெட்டை அழுங்காமல் பிடிச்சிக்கோங்க. இப்படி இழுத்து அவ்வளோதான். பாருங்கள், நல்லா இப்படி அமுத்திடுங்க. இழுத்து பாருங்கள், இப்படி அமுத்தி த்ரெட்டை இப்படி உள்ளே நல்லா இப்படி உள்ளே அமுத்திட்டு அப்படியே அழுங்காமல் இழுத்து இப்படி கொண்டு வந்து ஒரு சிங்கிள் குரோஷே. த்ரெட்டை நல்லா உள்ளே அமுத்திட்டு
கொண்டு வந்து இங்கெல்லாம் கவுண்ட் பண்ண வேண்டாம். ஆனால் டோட்டலாக நம்மளுக்கு வந்து 100 ஸ்டிச்சஸ் வரணும். அது நம்ம இன்னும் சுற்று கொண்டு வருவோம் இல்லைங்களா, அங்கே கொண்டு வந்துடலாம். சொன்னது புரிஞ்சுதுங்களா? இப்படி உள்ள அமுத்துறோம், இப்படியே எடுக்கிறோம் பாருங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தோம்னா ஜிப்பு டேமேஜ் ஆயிரும். அழுங்காமல் இழுத்து இப்படி எடுக்கிறோம் பாருங்க. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும். ஏன்னா ஜிப்பு உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு வரும்போது இப்படி ஜிப்பு வளைஞ்சு தான் வரும். சுற்றி நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் வந்து கரெக்டாயிரும். சரிங்களா? பொறுமையாக பண்ணிட்டு வாங்க. இந்த ஜிப்போட நூலும் வர மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுருங்க. எனக்கு இப்போ ஜிப்போட நூல் சேர்த்து இழுத்துட்டு வருது, அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். விட்டு மறுபடியும் இழுக்கிறேன். ஒவ்வொரு பேக்கும் நம்ம ஜிப் வந்து ஒவ்வொரு மெத்தடில் ஜாயின் பண்ணலாம். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இங்கேயும் இப்போது இங்கே வந்துட்டு நம்ம நல்லா பாருங்கள் செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 4 செயின் போட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை கொண்டு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு இந்த பக்கம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே கொண்டு வந்துட்டு 4 செயின் போட்டிருக்கோம். 4 செயின் போட்டுட்டு இதெல்லாம் இப்படி விட்டுறலாம். விட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து அப்படியே இந்த கடைசி வரைக்கும் இப்படி பொறுமையாக குத்தி குத்தி எடுக்கணும். சரிங்களா? திரும்பும்போது 4 செயின் மட்டும் போட்டுக்கலாம்.
மார்க்கில் பண்ணி வைக்க வேண்டியது இல்லைங்க, நம்மளுக்கே ஒர்க் பண்ணும்போது தெரியும். தள்ளி விடுறோமா, பக்கம் பக்கமாக, ரொம்ப பக்கமாக விடக்கூடாது, ரொம்ப தள்ளியும் விடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி இந்த இப்போ எப்படி இது வந்து எப்படி வளைஞ்சு வளைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். பரவாயில்ல, இது இங்கே இப்படியே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், நம்ம பின்னும்போது நம்மளுக்கு இப்படி தான் வரும். இப்படி வளைஞ்சு வளைஞ்சு தான் வரும். சரிங்களா? பாருங்கள், அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வந்தாச்சு. 4 செயின், 1 2 3 4 4 செயின் போட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. சரிங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இனி நம்மளுக்கு வந்து இந்த ஹூக் தேவையில்லை. இனி வந்து நம்ம ஆல்ரெடி பேக் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த ஹூக் எடுத்துக்கலாம். இந்த ஹூக் எடுத்துகிட்டு பாருங்கள், ஒரு செயின் போட்டாச்சு. சேம் ஸ்டிச்சுக்குள்ளே சுற்றி சிங்கிள் க்ரூஷே போட்டே வாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம சின்ன ஹூக்கில் வந்து சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போது இந்த ஹூக்கில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் தான் அப்படி இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ சுற்று வந்து டோட்டல் 100 வரணும். ஆனால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் அப்படியே சிங்கிள் க்ரூஷே போட்டாங்க. இந்த எண்டு வரைக்கும் நம்ம இப்படி ஒர்க் பண்ணிட்டு வர வர இந்த சுருக்கம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அப்படியே விரிஞ்சிரும். நீங்கள் அதனால் அதில் இழுத்தெல்லாம் விட்டுட்டுருக்க வேண்டாம். நீங்கள் ஜிப் வந்து சுருங்கிருச்சு அப்படின்னு நம்ம இழுத்தெல்லாம் விட்டுட்டுருக்க வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த மாதிரி ஜிப்பாக இருந்தாலும் இப்படி தான் ஒர்க் பண்ணணும். பெரிய ஜிப்பாக இருந்தாலும், பெரிய பேக் வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போவும் இதே மாதிரி ஜிப்பு மட்டும் கொஞ்சம் பெருசாக, அதுக்கு தகுந்த மாதிரி ஜிப்பு வாங்கிக்கோங்க. நான் எந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டுட்டுருக்கேன்னு தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த செயினாக இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே தான் இப்படி விட்டுட்டுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு இந்த பேக்குக்கு ஈஸியாக இருக்கும். பர்ஸ் த்ரெட் பேக்குக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்குங்க. ஆனால் வந்து ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்க, இது வரைக்கும் அப்படியே போட்டு வந்தாச்சு. பாருங்க, இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 4 செயின் போட்டோம் இல்லைங்களா, இந்த 4 செயினுக்குள்ளேயும் 4 சிங்கிள் குரோஷே இப்படி விட்டு, தெரியுதுங்களா, இப்படி உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே, 3 சிங்கிள் குரோஷே, 4 சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் விட்டு இந்த லைன் அவ்வளோதான். என்ன பண்ணோம், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வந்தோம். இந்த செயின் ஸ்பேஸில் வந்து 4 சிங்கிள் குரோஷே போட்டோம். இனி இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இந்த 4 செயின் ஸ்பேஸ்லேயும் 4 சிங்கிள் குரோஷே போடுவோம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்படியே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே வந்துட்டேன். இந்த லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இதில் 4 இந்த செயின் போட்டோம் இல்லைங்களா, 4 செயின் போட்டோம் இல்லைங்களா, அதில் 4 சிங்கிள் குரோஷே, அதிகமாக போடக்கூடாது, 4 சிங்கிள் குரோஷே. சரிங்களா? 4 சிங்கிள் குரோஷே போட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டிச், இந்த செயின் இது போட்டதை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ இப்போ பாருங்கள், முதல்ல எவ்வளோ சுருங்கி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சுருக்கம் போயிடுச்சுங்களா. இந்த மாதிரி தான் நம்ம பேக்கில் இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் அப்படியே சுருக்கம் போயிடும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி தான் வரும். இப்போ அடுத்தது நம்ம இந்த கார்னர் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கார்னர்னால் இப்போ இந்த 4 போட்டோம் இல்லைங்களா, இங்கே 2 போட்டோ இருக்குது இல்லைங்களா, 2க்கு இங்கே ஒரு கார்னர், இது ஒரு கார்னர்.
அந்த 4 செயின் அந்த செயினுக்குள்ளே 4 ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா? இதில் இது ஒரு கார்னராக இது ஒரு கார்னராக வச்சுக்கணும். இந்த கார்னரில் 2 இந்த கார்னரில் 2 அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரணும். அப்படியே நம்மளுக்கு 100 104 அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஒரு செயின் போட்டாச்சு. இங்கே இதுதான் கார்னர். இங்கே பாருங்கள் 1 2 3 4 அப்போ எனக்கு இதுதான் கார்னர். நான் அது முடிக்கும்போது வந்து பண்ணிக்கிறேன். பாருங்கள் 1 எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டுவாங்க. இங்கேருந்து கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. அப்போ தான் ஒரு ரவுண்டுக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்குன்னு தெரியும். சரிங்களா? எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. 35 எனக்கு இது வரைக்கும் 35 வந்திருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த 4 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா? அந்த செயினுக்குள்ளே 4 போட்டோம் இல்லைங்களா? இதில் இந்த லாஸ்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், 2 போட போகிறேன். 1 ஒரே இடத்துல 2. இங்கே இது வரைக்கும் 35 36 37 ஒரே இடத்துல 2 37 38 39 மறுபடியும் இங்கே 2 இங்கே 2 போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கார்னர் 2 40 41 சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எண்ணிட்டே போடணும் ஒவ்வொரு ரோவும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வராமல் இங்கே 2 இன்க்ரீஸ் இங்கே 2 இன்க்ரீஸ் போடும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு பட்டையாக வரும். தெரியுதுங்களா? அப்போ பேக்கோட ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இனி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேவே போட்டுவாங்க. கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. சரிங்களா? இப்போ இங்கேயும் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணது நம்ம அடுத்த தடவை பார்க்கும்போதும் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். பாருங்கள் இங்கே 2 பண்ணியிருக்கோம், இங்கேயும் 2 பண்ணியிருக்கோம். அதனால் மார்க் பண்ணி வைக்கணுங்கிற தேவையில்லை. இப்போ இங்கேருந்து இந்த கார்னர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற ரோ வரைக்கும் சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் இப்போ இந்த கார்னர் வந்தாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கார்னர் அந்த செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா? 1 2 3 4 பாருங்கள் 1 2 3 4 இந்த லாஸ்ட் ஒன்றில் 1 போடுறேன். இந்த 4 செயின் போட்டோம் இல்லைங்களா? அந்த 4 செயின் போட்ட இடத்துல நம்ம இன்க்ரீஸ் கொடுக்கணும். பாருங்கள் இங்கே 2 போடணும். சென்டரில் 1 அடுத்ததில் 1 இங்கே ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்கள் இங்கே 2 பாருங்கள் இங்கே வந்து நம்ம 1 தான் போடுறோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு செயின் போட்டு இதுக்குள்ளே போட்டிருக்கோம். அதனால் இங்கே அப்படியே ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள் இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு இப்படி இன்க்ரீஸ் வரணும். இப்போ எனக்கு டோட்டலாக வந்து டோட்டல் ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து எனக்கு 76 வந்திருக்கு. டோட்டலாக எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் 76 வந்திருக்கு. இப்போ அடுத்த ரவுண்டும் நான் இப்படியே ஒர்க் பண்ணிட்டு வர போகிறேன். அடுத்த ரவுண்டு ஒர்க் பண்ணிட்டு வரும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள் இங்கே 2 இன்க்ரீஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த 2 இன்க்ரீஸில் திருப்பி நான் 2 போட போகிறேன். சரிங்களா? அப்போ 2 போடும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் இது வந்து பெருசாக கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம இன்க்ரீஸ் போட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அகலமாக இருந்தால் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஒரு செயின் புரிஞ்சுதுங்களா? நான் எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட் ரவுண்டு அப்படியே போட்டேன். செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு இந்த கார்னரில் 2 இந்த கார்னரில் 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த கார்னரில் 2 இந்த கார்னரில் 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே இப்படி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறேன். பாருங்கள் இந்த இன்க்ரீஸ் போட்டது இங்கே இருக்குங்களா? பாருங்கள் இப்போது இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 போட போகிறேன். 1 2 ஃபஸ்ட்டு வந்து ஒரே இடத்துல மட்டும் 2 போட்டோம். அந்த இப்போ இந்த 2 இருக்கு இல்லைங்களா? அந்த 2 மேலேயும் 2 நீங்கள் இது மார்க் பண்ணுறதுனா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு இன்க்ரீஸ் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் அடுத்தது இங்கேயும் 2 போட்டேன். பாருங்கள் இன்க்ரீஸ் போட்டது இருக்குங்களா? இந்த இன்க்ரீஸ் மேலே 2 நீங்கள் மார்க் பண்ணி வைக்கிறதுனால மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் 2 இன்க்ரீஸ். சரிங்களா? இங்கே 2 போட்டிருக்கேன். அடுத்தது மேலே 2 புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இதுக்கு வந்து ரொம்பவும் இன்க்ரீஸ் வைக்கக்கூடாது. சரிங்களா? நான் இப்போ எப்படி இன்க்ரீஸ் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 4 செயின் போட்டேன். அந்த 4 செயின் மேலே ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டேன். அதுக்கு அடுத்த ரோவில் என்ன பண்ணேன், அந்த கார்னரில் இருக்கிற 2லேயும் 2 போட்டேன். அதாவது 4 போட்டிருந்தோம் இல்லைங்களா? அதில்
2 அப்புறம் 1 1 2 சரிங்களா? அப்படி போட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து அப்போ அங்கே அந்த 2 இருக்கும் இல்லைங்களா? அந்த 2க்கு மேலேயும் 2 2 அந்த 2க்கு மேலேயும் 2 2 ஓகேங்களா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி அகலமாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாக மறுபடியும் கடைசி வரைக்கும் அந்த நம்ம இன்க்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா? அது வரைக்கும் அப்படியே சிங்கிள் குரோஷேவாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்க கார்னர் வந்துட்டேன். இந்த கார்னரில் அப்படியே 2 2 நம்மளுக்கே தெரிஞ்சிடும் எது கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வைக்காமல் இருந்தாலும் கரெக்டாக கார்னர் தெரிஞ்சிடும். பாருங்க. அப்புறம் அடுத்தது 1 1 அப்புறம் 2 நடுவில் மட்டும் 1 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இந்த நேர் வரும்போது சென்டரில் 1 1 அப்போ முதல் தடவை போடும்போது இங்கே 2 இங்கே 2 போட்டோம், நடுவில் மட்டும் 1 1 போட்டோம். அதுக்கு அடுத்த தடவை வரும்போது 2 2 போட்டோம், அதுக்கப்புறமா 1 1 போட்டு மறுபடியும் 2 2 போட்டோம். அவ்வளோதான். பாருங்க இங்கே ஃபஸ்ட்டு 1 தான் போட்டிருக்கோம், அதனால் அடுத்த 1 போட்டு ஓகேங்களா? பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வரணும். சரிங்களா? ஜிப்பு இப்படி தாங்க இருக்கும். ஜிப்பு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ரோ முடிக்கும்போது நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க 100 வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு போன ரோவில் வந்துட்டு 78 76 இருந்துச்சு. அப்போ இந்த ரோவில் வந்து நான் என்னென்ன எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இங்கே 2 இன்க்ரீஸ் இங்கே 2 இன்க்ரீஸ். அப்போ 77 78 79 80 81 82 83 84 சரிங்களா? இன்னும் எனக்கு 6 வரணும். ஆனால் எனக்கு இங்கே 2 பண்ணும்போது 2 3 4 5 6 7 8 அடுத்த ரோ வரும்போது 100 வந்துடும், 100க்கு மேலேயே வந்துடும். சரிங்களா? அப்போ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள் இதே மாதிரி நான் மறுபடியும் போட்டு வரேன். நான் எல்லா ரவுண்டுக்கும் 2 2 இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து பேகுக்கு வந்து நம்ம வந்து அகலம் வரும். சரிங்களா? இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் போட்டு வரேன். பாருங்கள் அதே மாதிரி மறுபடியும் பாருங்கள் ஒரு இதில் 1 போடுறேன், அடுத்ததில் 2 போடுறேன், மறுபடியும் ஒரு இதில் 1 போடுறேன், அடுத்ததில் 2 போடுறேன். அவ்வளோதான். இதோட நம்ம வந்து இன்க்ரீஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டோட நான் அது உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராமாக கொடுக்குறேன். இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சதா என்னன்னு தெரியல, அதனால் நான் அந்த மாதிரி பேட்டர்னாக தரேன், அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? பாருங்கள் 1 2 மறுபடியும் 1 அடுத்ததில் 2 ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் போட்டு தரேன். பாருங்க நான் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பேட்டர்ன் மாதிரி தரேன். இது ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா? இனி இது பேக் கூட அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது கிளாத் எப்படி அட்டாச் பண்ணலாம், இந்த திப்பு எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, பேக் முடிச்சாச்சு. பாருங்கள் ஒரு ஸ்ட்ராப் வந்து இப்படி பின்னாடி அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பாருங்கள் ஜிப்பும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம கிளாத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத் நான் ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கிளாத் வந்து நீங்கள் பேகுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து அப்படியெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ஒரு கிளாத் எடுத்து விரிச்சுக்கோங்க. எந்த மாதிரி கிளாத்னாலும் உங்கள்கிட்ட எந்த கிளாத் இருந்தாலும் சரி, பேக்குக்கு மேட்சிங்காக எடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் என்ன கலர் கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பாருங்கள் இப்படி நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி கிளாத் பேக்கை வச்சுட்டு ஒரு கிளாத்தை விரிச்சிட்டு அந்த கிளாத் மேலே இப்படி பேக்கை வச்சுட்டேன். ஓகேங்களா? பாருங்கள் ஒரு கிளாத்தை விரிச்சிட்டேன். இந்த கிளாத்தை வந்து பேக்குக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஹைட்டு, ரொம்ப மேலே இல்லை, ஒரு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி. பாருங்கள் இதுதான் பேக்கோட அளவு. பேக்லேருந்து நான் இவ்வளோ தூரம் விட்டுருக்கேன். என்னோடய ஒரு கை விரல் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கை விரல் அளவுக்கு வந்துட்டு நான் மேலே விட்டுருக்கேன். சரிங்களா? அப்புறம் அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே அந்த கிளாத்தை கொண்டு வந்து மடிங்க. சரிங்களா? மடித்து இங்கே என்ன அளவு வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு இப்படி மேலே கொண்டு வந்துடுங்க. பேக்கை உள்ளே வச்சுருக்கேன். பாருங்கள் பேக்கை உள்ளே வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? பேக்கை உள்ளே வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளேயே இப்போ எவ்வளோ இடம் விட்டுருக்கேன்னு பாருங்கள்.
கீழேயும் இடம் விட்டுருக்கேன். கீழேயும் ஒரு விரல் அளவுக்கு விட்டுக்கோங்க. அதாவது இங்கே மேலே ஒரு விரல் அளவுக்கு விட்டுக்கோங்க. பேக்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பேக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழேயும் ஒரு அளவுக்கு விட்டுக்கோங்க. இந்த ஒரு அளவுக்கு இங்கே விட்டுருவாங்களா? விட்ட பிறகு இந்த கிளாத்தை இப்படியே மடித்து கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு கரெக்டாக இதோட ஹைட்டுக்கு வச்சுக்கோங்க. இதோட ஹைட்டுக்கு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் இது கட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடும் ஒரு கை அளவுக்கு பாருங்கள். இந்த சைடும் என்னோடய ஒரு கை அளவு, அதே மாதிரி இந்த சைடும் என்னோட ஒரு கை அளவு. சரிங்களா? இப்படி மட்டும் நான் வச்சுட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் பேக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோதாங்க பேக்கு கட் பண்ணுறது. பின்ன நம்ம வந்து கீழே வந்து மடித்து விடணும், இல்லை சர்க்கிள் பேக்னா இப்படி சர்க்கிளாக கொண்டு வரணும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணுற கிளாத் தான். சரிங்களா? அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப ஈஸிங்க ஸ்டிச் பண்ணுறது. மிஷின் இருக்கிறவங்க மிஷினில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். அப்படி மிஷின் இல்லாமல் கையில் ஸ்டிச் பண்ணுறவங்க, நம்ம என்ன கலர் த்ரெட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோமோ, இப்போ நம்ம இந்த கலர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இதே கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், த்ரெட்டை கொஞ்சம் நல்லா விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி ரெண்டாக பிரியுங்க. பாருங்கள், இப்படி 4 நான் பாருங்கள், இப்படி 4 பிள்ளைங்களா, 4 பிள்ளைய இப்படி ரெண்டாக பிரிங்க. இப்படி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா சுற்றுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு வராது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விட்டு விட்டு இப்படி கையில் இப்படி திருப்பி விட்டிங்கன்னா இங்கே அப்படியே நகர்ந்துட்டு வரும். நான் மேக்ஸிமம் எல்லா பேக்கும் இதே மாதிரி தாங்க பண்ணுவேன். உள்ள கிளாத் கொடுக்கறது தேவை இருக்குது. இப்போ இந்த பேக்கில் நம்மளுக்கு கிளாத் தேவையே இல்லை. இந்த பேக் வந்து நம்மளுக்கு கிளாத் தேவையே இல்லை, ஜிப்பு மட்டும் வச்சா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹோல் இருக்காது. சரிங்களா? பாருங்கள், ஹோல்ஸே இருக்காது. ஆனால் சில பேர் வந்து எப்படி கிளாத் வைக்கிறது அப்படின்னு சொல்லி சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க இல்லைங்களா, அதுக்காக நான் இந்த பேக்குக்கே வச்சு காமிக்கிறேன். பின்ன நான் ஹோல்ஸ் வந்து நிறைய தெரிகிற பேக்குக்கு மட்டும்தாங்க வந்து கிளாத் வைப்பேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணி பண்ணி பிரிங்க. ரொம்ப லென்த்தாக த்ரெட் எடுத்திங்கனாலும் பிரிக்கிறதுக்கு வராது, சுற்று விழுந்துடும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சைடு பிரிக்க ஆரம்பித்தா ஒரு சைடே பிரிங்க. இந்த சைடு விட்டுட்டு இன்னொரு சைடு பிரிச்சிங்கன்னா அப்போ வேறு 2 த்ரெட் எடுத்துட்டிங்கன்னா அதுவும் சிக்கு விழுந்துடும். ஒரு சைடே பிரிச்சுட்டு வாங்க. பாருங்க, பிரிச்சாச்சு. பிரித்த பிறகு ஒரு த்ரெட்டை வீசிடாதீங்க. ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று வீசிடாதீங்க. ஏன்னா பத்தலினா அடுத்தது நம்ம பிரிச்சுட்டு இருக்கணும் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இதை சேஃபாக வச்சுக்கோங்க. நம்ம எல்லா ஒர்க்கும் முடிகிற வரைக்கும் இந்த த்ரெட்டை அப்படியே வச்சுருங்க. சரிங்களா? பாருங்க, கையில் பிடிச்சிட்டே சுற்றிட்டு வரணும், இல்லாட்டி இந்த மாதிரி சிக்கு விழுந்துடும். இது வந்து நம்ம 2 எடுக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு திக்னஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 2 எடுக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ் இருக்குது. ரொம்ப இழுத்தாக தான் கட் ஆகும். பாருங்கள், நான் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள், திக்னஸ் இருக்கும். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டான நீடில் எடுத்துக்கோங்க. நம்ம எப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த நீடில், திக் நீடில் எடுக்க வேண்டாங்க. இது வந்து த்ரெட்டு ஸ்டிச் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து கிளாத்து ஸ்டிச் பண்ண போகிறோம், அதனால் இந்த நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே போல் தாங்க. கடைசியில் நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு இப்போ என்ன ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போது இந்த பேகு கூட இப்படி பேக் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இந்த சைடு மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ இந்த சைடு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ரெண்டையும் ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு இப்படி கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. ஸ்டிச்சஸும் ரொம்ப பலமான ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒன்றும் போட போகிறது இல்லைங்க.
ஸ்டார்டிங் மட்டும் ஒரு 2-3 போட்டுறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 2 கிளாத்தையும் நல்லா இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சும்மா நார்மலாக பாருங்கள், கொஞ்சமாக பக்கம் பக்கமாக. இன்னும் மற்ற ஸ்டிச்செல்லாம் போட்டால் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பாருங்கள், இப்படி போட்டால் போதும் நம்மளுக்கு. ஏன்னா அந்த பேக்கோட ஹோலை தான் நம்ம மறைக்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மடித்து உள்ளேயும் மடிச்சிருக்குதான்னு பார்த்துக்கோங்க. மடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெயினாக வந்து இந்த கீழே ஸ்டிச் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. சுருக்கு இல்லாமல் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர் இத்தினூண்டு மடித்தா போதும், நிறைய மடிக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு உள்ள பேக்கில் வந்து துணி வந்து நிறைய வேணும். கரெக்டாக பேக்கை ஒட்டி கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. பேக் இப்படி ஒட்டி கட் பண்ணிங்கன்னா பேக்கில் திங்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு இந்த துணியோட டைட்னஸ்னால திங்ஸ் வைக்க முடியாமல் போயிடும். சரிங்களா? அதனால நல்ல பேக்கை நான் சொன்ன மாதிரி எல்லா சைடும் ஒவ்வொரு இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஒவ்வொரு விரல் அளவுக்கு விட்டுக்கோங்க, விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்படி சைடாக கொண்டு வந்து சும்மா ஒரு சிம்பிளாக இப்படி ஒரு நாட் மாதிரி போட்டுருங்க. நம்ம எப்பவும் வீட்டில் இந்த கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் தைப்போம் இல்லைங்களா, கையில் ஊசி நூல் வச்சு, அதே பேட்டர்ன் தாங்க. இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் நம்ம கற்றுக்கிறது இல்லை. பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு இந்த சைடு கட் பண்ணிடுங்க. த்ரெட்டு சிங்கிள் த்ரெட்டாக இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ இந்த சைடு ஸ்டிச் பண்ணியாச்சுங்களா, அதே மாதிரி இந்த சைடு ஒரு சைடு ஸ்டிச் பண்ண மாதிரி இந்த சைடு இந்த சைடும் அதே மாதிரி இப்படி மடிச்சுக்கிறோம். இங்கே மட்டும் 2 தையல் விட்டுருங்க. விட்டுட்டு
அவ்வளோதாங்க, 2 சைடு தைச்சாச்சு. சரிங்களா? இப்போது இந்த சைடு இப்படி சைடில் வர மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மேலே வந்து நம்ம மடித்து தைப்போம். சரிங்களா? பண்ணியாச்சு. கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பேக்கோட உள்ளே திருப்பிக்கலாம். பாருங்கள், பேக்கோட உள் பக்கமாக திருப்பிட்டு இப்போ நம்ம தைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இந்த தைச்சதையும் இப்படி திருப்பிக்கலாம். ஏன்னா அப்போ இது வந்து உள்ளே மறைஞ்சிரும். நம்ம இந்த 2 சைடு தைச்சோம் இல்லைங்களா, பாருங்கள், இந்த 2 சைடு தைச்சோம் இல்லைங்களா, அது வந்து உள்ளே மறைஞ்சிரும். நீங்கள் மிஷின் இருந்தால் மிஷினில் இப்படியே மடித்து ஒரு அடி அடிச்சிடலாம். கையில் தைச்சாலும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப இதெல்லாம் தெரியாது. பாருங்கள், நான் இப்போ ஒன்றுமே பண்ணல, நான் சிம்பிளாக தான் இப்படி தான் தைச்சிருக்கேன். பாருங்கள். அடுத்தது இந்த பேக்குள்ளே இப்படி நம்ம பேக் சைடு திருப்பி இருக்கோம் இல்லைங்களா, இதுக்குள்ளே நம்மளோட ஒர்க்கை இப்படி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சப்போஸ் எனக்கு வந்து உள்ளே பேக்கெட்டெல்லாம் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த நேரம் நீங்கள் சின்ன கிளாத் இந்த அளவுக்கு கொடுத்து பேக்கெட் மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ உள்ளேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கிளாத் வச்சு அதுக்கு ஜிப்பு வைக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்களே வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக்கை விட இந்த கிளாத் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்தது இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போது இந்த பேக்குக்கு நான் இந்த இப்போ நம்ம தைச்சோம் இல்லைங்களா, இந்த சென்டர் பாயிண்ட்டு, இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம வந்து நீங்கள் இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் கீழே விடணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஏன்னா மேலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜிப் வைக்கணும் இல்லைங்களா, ஜிப் வந்து இங்கே மேலே இப்படி 2வது இதில் வச்சோம்னா இப்போ நம்மளுக்கு கிளாத்தை வந்து தொட்டு வராமல் இருக்கிறக்காக பாருங்கள், இந்த லைன் வேணுன்னா நீங்கள் வந்து பின் ஏதாவது பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நான் பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு சென்டரில் வச்சுருக்கேன். சென்டர்னா இப்போ பாருங்கள், இந்த இது வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த இது பாருங்கள் 1 2 3 4 இந்த மாதிரி 4 வச்சுருக்கோம் இல்லைங்களா. அப்போ இதை நம்ம சென்டராக எடுத்துக்கலாம். சென்டராக எடுத்துகிட்டு அந்த சென்டரில் தான் நம்ம இந்த தைச்சோம் இல்லைங்களா, அது வந்து சென்டராக பாருங்கள், இது வந்து இப்படி வரணும். இப்போ இந்த ஸ்டிச்சு கீழே எவ்வளோ ரவுண்டு 1 2 3 நான் 4வது ரவுண்டில் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? பாருங்கள், இப்போது நம்ம இந்த கலரே த்ரெட் எடுத்துருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு வெளியெல்லாம் அசிங்கமாக தெரியும்னால எதுவும் இல்லை. த்ரெட்டு வந்து நம்மளுக்கு எதுவுமே வெளியே தெரியாது. ஏன்னா நம்ம வெளியேயும் இதே டைப் த்ரெட்டு தான் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸ்டார்டிங் மட்டும் 2 3 ஸ்டிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான். ஆனால் நம்ம கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப மடிக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பாருங்கள், நம்ம அப்ளை எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான், கொஞ்சமாக பக்கம் பக்கமாக. ஏன்னா பக்கம் பக்கமாக ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வெளியே வந்து நம்ம பண்ணியிருக்க த்ரெட்டு வந்து வெளியே தெரியாது. இப்படி இழுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்து எங்கே தெரியுதுங்களா, இந்த த்ரெட்டு பாருங்கள், சேம் நம்ம ஒர்க் பண்ண த்ரெட்டு மாதிரியே தான் தெரியுது. அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா பாருங்கள், இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. நிறையா மடிக்காதீங்க. நிறையா மடித்தோம்னா நம்மளுக்கு உள்ள துணி பத்தாமல் போயிடும். சரிங்களா? பாருங்கள், இந்த லைன்னா இந்த லைன்லேயே தான் வரணும். அதுக்கு நீங்கள் கிளிப்போ பின்னோ அந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்படி தாங்க நான் லைனிங் வந்து எல்லா இதுக்குமே அட்டாச் பண்ணுவேன். சில டைம் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் நான் கம் இருக்குது இல்லைங்களா, இந்த 7000 கம் அதை போட்டு ஒட்டிடுவேன். அதை போட்டு ஒட்டினாலும் கிளாத்துக்கும் உள்ளனுக்கும் நல்லா ஒட்டிக்கும், நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பயம் இருக்குது இல்லைங்களா, இங்கே தண்ணியில் படும்போது போயிடும், பசை போயிடுச்சுன்னா அது துணி பிரிஞ்சுட்டு வந்துடும், பயமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக அது ஒரு லைன்னா அந்த லைனை ஃபாலோ பண்ணியே வாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. நான் கையில் இப்படியே மடிச்சுக்கோங்க. அதனால் நான் பின்னெல்லாம் பண்ணி வைக்க மாட்டேன். சரிங்களா? எனக்கு வந்து கையில் சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து பின் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் மிஷினில் கூட பண்ணலாம். சேம் த்ரெட் இருந்துச்சுன்னா உங்கள் மிஷின் வந்து நல்லா தடிமனான, அதாவது ஜீன்ஸ் பேண்ட் அதெல்லாம் தைக்க முடிகிற மாதிரி மிஷின் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை அப்படியே மிஷின்லேயே வச்சு அடிச்சுக்கலாம். பாருங்கள், இங்கே வரும்போது இப்படி
பாருங்கள். இப்போ இந்த சென்டருக்கு வந்துட்டோம். அடுத்தது இந்த சென்டருக்கு வந்திருக்கிறோம். இந்த சென்டருக்கு வரும்போது பாருங்கள், இந்த சென்டருக்கு வந்துட்டோம். இந்த சென்டருக்கு வரும்போது இந்த கிளாத் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த கிளாத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சுருக்கி இப்படி வச்சுருங்க. இதுக்கு இப்படி சுருக்கி வச்சுருங்க. சரிங்களா? அப்போ இதை ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. அவ்வளோதாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இப்படி சுருக்கி சுருக்கி. இப்போ உள்ளன் பேக்லாம் நம்ம ஈஸியாக இந்த கிளாத் கொடுத்துர்லாங்க. ஆனால் நம்ம வந்து பர்ஸ் த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்து கண்டிப்பாக தைக்க முடியாது. நம்ம பர்ஸ் த்ரெட்டே யூஸ் பண்ணி தைச்சாலும் நம்மளுக்கு வந்து தைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், கீழே நம்மளுக்கு எவ்வளோ பேக்கை விட எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, அப்படியே இதை ஸ்டிச் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். நம்மளுக்கு வந்து எங்காவது அதிகமாகுது இந்த இந்த சுருக்கு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் அப்படியே பண்ணிட்டு வந்து இந்த நேர் பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த நேர் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு தையல் போட்டாவே போதும், நிறைய தையல் போட வேண்டாம். அதே மாதிரி இது ரொம்ப நுனியிலையும் வச்சு தைக்க வேண்டாம். இந்த மாதிரி நுனியில் வச்சு தைக்க வேண்டாம். சரிங்களா? எங்கே தையல் விட்டாலும் அந்த பேக்கு பின்னாடி வந்து ஓட்டை தெரிஞ்சிடும். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் துணியை விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். இது நான் வந்து இதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண மாட்டேங்க. ஏன்னா பேக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பாருங்க, இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. அதையே அப்படியே இப்படி சேர்த்து தைச்சிட்றோம். அவ்வளோதாங்க. அந்த த்ரெட் எடுத்தது நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. நான் அந்த த்ரெட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தைச்சி கொண்டு வரேன். கொஞ்சம் தானங்க இருக்குது, அதனால அதுக்கு அடுத்தது அப்படியே அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்படி பார்த்தா நம்மளுக்கு பை மாதிரியே இருக்குது. பை மாதிரி நீட்டாக இருக்குங்களா? பாருங்கள், இந்த ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணால் இப்படி உள்ளேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், பேக்கை விட எவ்வளோ அகலத்துக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். இவ்வளோதாங்க பேக்கில் கிளாத் வைக்கிறது. கிளாத் எப்படி வைக்கிறது, ரொம்ப நிறைய பேர் அது கேட்டே இருந்தீங்க. கிளாத் எப்படிங்க வைக்கிறது, அது ரொம்ப கஷ்டமாக, எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு எப்படி மெஷர் பண்ணணும். பாருங்கள், அவ்வளோதான். இப்படி நம்மளுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய துணி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம திங்ஸ் வந்து நிறைய வைக்கும்போதும் நம்மளுக்கு அந்த பேக்கோட அகலத்துக்கு வரும். சரிங்களா? அதை இவ்வளோ துணி விடுங்க அப்படின்னு சொன்னது. சில பேரெல்லாம் இது பெர்ஃபெக்டாக மடித்து அப்படியெல்லாம் தைப்பாங்க. நம்மளுக்கு அப்படியெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி தைச்சாவே போதும். பாருங்கள் எவ்வளோ கிளாத் இருக்குன்னு. இந்த நேரம் நீங்கள் வந்துட்டு ஜிப் மாதிரி இந்த நேரம் பேக்கெட் மாதிரி வைக்கிறதுனால பேக்கெட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக
இது மேக்னெட்டிக் பட்டனுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ அடுத்ததாக ஜிப் வந்து அதே மாதிரி ஜிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஜிப்புக்கும் சேம் பீஸ் நான் இதை எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஒரு த்ரெட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே விட்டுருந்தோம் இல்லைங்களா? முதல்ல அந்த த்ரெட்டை சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஜிப் இது ஸ்டிச் பண்ணிவிட்டு விட்டுருந்தோம் இல்லைங்களா? அதையே சேவ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எப்போ போல இன்னும் கொஞ்சம் த்ரெட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த த்ரெட்டை மறுபடியும் ஜிப்புக்கு ஜாயின் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கோக்கருக்கு நான் எப்பவுமே ஐபின் வச்சுருப்பேன். இப்போ ஐபின் நான் மிஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜிப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இது விட்டுருப்போம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அதையே ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது வந்து நம்ம பேக் ஓப்பன் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அது ஃபஸ்ட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு 2 தடவை இந்த மாதிரி பின்னிட்டு இதை அப்படியே இப்போ கட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதோட சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 2 டைம்ஸ் அப்படி போட்டு ஸ்டிச் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போது நம்ம இது இழுத்து பாருங்கள். பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ரீயாக ஓப்பன் ஆகும். சரிங்களா? அடுத்தது இப்போது ஜிப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். இது எந்த சைடு வேணாலும் நீங்கள் ஜிப் இது வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி மேலே இப்படி வச்சுக்கிறோம். சென்டர் பார்ட் இப்படி வரணும். இப்போ இங்கே வந்து இந்த சுற்றிய ஸ்டிச்சஸ் எவ்வளவோ அதே ஸ்டிச்சஸை நம்ம இங்கே இந்த ஜிப்பை கம்ப்ளீட் பண்ணும்போது இருக்கணும். இப்போ எனக்கு வந்து இங்கே 100 இருந்துச்சு. அதே மாதிரி ஜிப்பை சுற்றி வரும்போது எனக்கு 100 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 1 2 அப்படி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இது சென்டர் போர்ஷன்னா இந்த ஜிப்போட சென்டர் போர்ஷனில் தான் நம்ம தைக்கணும். சரிங்களா? இப்படி தான் சென்டர் வரணும். அப்போ தான் வந்து பேக் க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் ஜிப்பை எப்படி எந்த ஷேப்பில் வேணாலும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா ஸ்டிச்சுக்கு ஸ்டிச்சு நான் மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச் எடுத்துக்கிறேன்.
ஸ்டிச்சுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஜிப்பு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இதில் மட்டும் ஒரு 2 டைம்ஸ் விடுறேன். அப்போ வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த த்ரெட்டு நம்மளுக்கு இருக்குது. இந்த த்ரெட் அப்படியே இருக்கட்டும். நம்ம சுற்றி வரும்போது உள்ளே இழுத்து நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுதான் சென்டர் பொசிஷன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சென்டர் பொசிஷனை நம்ம நல்லா சென்டரில் தான் விடணும். இல்லாட்டி பேக் வந்து நம்ம ஜிப்பு க்ளோஸ் பண்ணும்போது கோணையும் இழுத்துட்டு போயிடும். பாருங்கள், பக்கத்து ஒரு ஸ்டிச்சு கூட பேலன்ஸ் விடாமல் பக்கத்து ஸ்டிச்சில் விட்டுட்டு வரணும். எப்படி விட்டுட்டு வரேன்னு தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதோட சென்டர், இந்த பேக்கோட சென்டர் இங்கேனா இதோட சென்டர் இப்படி இங்கே வரணும். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இழுத்தெல்லாம் பிடிச்சிடாதீங்க. அந்தந்த ஸ்டிச்சுக்கு ஸ்டிச் மட்டும் கொடுத்துட்டே வாங்க. சிங்கிள் நான் இப்போ என்னோடது வந்து அப்படி டபுள் த்ரெட் மாதிரி மாறிடுச்சு. அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா சுற்றி நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வரக்கு அதே போதுமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜிப்பு ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு வந்து தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக விட்டுட்டு மறுபடியும் பத்தலைன்னு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா சப்போஸ் அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுனாலும் உங்களோட ஜிப்பு நம்ம ஓப்பன் பண்ணும்போது மாட்டிடும். ரொம்ப இழுக்காதீங்க. இழுக்காமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியணும். தெரியுதுங்களா? ரொம்ப அசிங்கமாக தெரியக்கூடாது. அதே மாதிரி நான் எந்த சைடு விடுறேன்னு தெரியுதுங்களா? அப்படியே பாருங்கள், இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கமே, அதுக்கப்புறமா எந்த சைடு நம்மளுக்கு ஹூக் இருக்கோ அந்த சைடு இருந்தே விட்டுரும். ஓகேங்களா? பாருங்க, இங்கே எப்படி சென்டர் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் சென்டர் வந்துடுச்சுங்களா? பாருங்கள், அதே மாதிரி இங்கேயும் சென்டர் கொண்டு வந்துட்டோமா? இப்படி தான் நம்ம பேக் வந்து வரணும். ஓகேங்களா? இதுக்கு சன்னமான நீடில் வச்சுக்கோங்க.
அப்போ வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்க, நான் பட்டனுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கெலாம் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் கூட சேர்த்து இந்த ஜிப்பை வச்சுட்டு நம்ம இந்த ஜிப்பில் இருந்து இப்படி தைக்கணும்னு நம்ம கஷ்டப்படவே வேண்டியது இல்லைங்க. இந்த ஜிப்பை வந்து ஈஸியாக அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா பேக்கும் கிரானி ஸ்கொயர் பேக்கு அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், கிளாத்தும் ஜிப்பே அவ்வளோ சீக்கிரம் வச்சுட்டோன்னு உங்களுக்கு 2 days போதுங்க இந்த பேக் செய்கிறதுக்கு. பாருங்க, கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் முடியுது. பாருங்க, அதான் கவுண்ட் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஒரு ரெண்டு கவுண்ட் வந்து நம்மளுக்கு 1 2 எக்ஸ்ட்ரா இருந்தால் அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் 4 5 அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ஜிப்பும் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான ஜிப்பாக வாங்கி வைங்க. நீங்கள் பேக் ஜிப்புன்னு சொல்லிவிட்டு கிராஃப்ட் சப்ளையில் கேட்டிங்கனாவே தருவாங்க. அப்போ உங்கள்கிட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் ஜிப் வந்து நல்லா குவாலிட்டியானதாக கொடுங்கன்னு கேளுங்க. பாருங்கள், எனக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆகிட்டு வந்துடுச்சு. எங்கேயுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. ஓகேங்களா? பாருங்கள், ஸ்டிச் பண்ண இடத்துக்கே வந்துட்டேன். இப்போது ஜிப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை கொண்டு போயிருங்க. பின்ன இதையும் இதையும் இப்படி ஹூக் வச்சு இப்படி இழுத்துக்குவோம். உள்ளே இழுத்துக்கலாம். இதை கட் பண்ணிடுங்க. இந்த த்ரெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ளே கொண்டு போங்க. எப்பவுமே உள்ளனை பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ண த்ரெட்டு, ஒர்க் பண்ணி முடித்த த்ரெட்டை இப்படி உள்ள வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் கொண்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது நம்ம வாஷ் பண்ணும்போது அப்போல்லாம் த்ரெட்டு கொஞ்சம் வெளியே வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? பக்கமாக கட் பண்ணி விட்டோம்னா அந்த த்ரெட்டுக்கு வெளியே வர மாதிரி இருக்கும். இந்த இது வெளியே வராமல் இருக்கணும். அவ்வளோதாங்க. இனி நம்ம கொஞ்சம் நம்ம ஒர்க்கை மட்டும் பேர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓகேங்களா? பாருங்கள், நல்லா உள்ள கை விட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த நேர் ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் லூஸ் ஆயிருச்சு. தெரியுதுங்களா? இது கூட நம்மளுக்கு வெளியே வரக்கூடாது. இங்கே ஸ்டிச் பண்ணதில் வெளியே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வெளியே தெரியாது. பாருங்கள், நம்ம ஒர்க் அவ்வளோதான். இல்லை எவ்வளோ ஸ்பேஸு, அவ்வளோதாங்க. பேக் ஒர்க்கே முடிஞ்சுது. அடுத்தது இங்கே ஒரு ஸ்டாப்பர், இங்கே மேக்னெட்டிக் பட்டன் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் ஸ்ட்ராப். இந்த ஸ்ட்ராப் வந்து நானாக ரெடி பண்ணிட்டேன். வந்து லெதர் மட்டும் வாங்கி பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாப்பர்ஸ், அப்புறம் ஹூக்ஸ், அவ்வளோதாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த லெதர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த த்ரெட்லேயே இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் இந்த நேர் பேக் ரிங்கு அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பட்டன்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபயரும் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ஸ்பாஞ்சஸ் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. லைட்டாக மேலே ஸ்பாஞ்சஸ் தெரியுது இல்லைங்களா? இதை வந்து நம்ம பேர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபயர் பேர்ன் பண்ணியாச்சு. இப்போ எங்கேயும் பிசுறெல்லாம் தெரியல. பாருங்கள், ஒரு ஸ்ட்ராப் கொடுத்தாச்சு. மேக்னெட்டிக் பட்டன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், அதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் கொடுத்தாச்சு. பாருங்கள், பேக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இனி ஒரு புது டிசைன் பேக்கோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.